வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷன்ல பிஓ எக்ஸாம்க்கான டெஸ்ட் பேஜ் ஆனது ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு ஆல்ரெடி. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் அதே டெஸ்ட் பேஜை எங்களுக்கு டைரெக்டாக வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நியூ டெஸ்ட் பேஜ். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 299 மட்டும்தான். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் மந்த்துக்குங்க. ஓகேங்களா, 299 வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரம் ஒரு டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து வாரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் வந்து இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா, ஸோ அந்த ஒரு டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் முன்னாடியே சிலபஸ் கொடுத்துருவோம். ஸோ என்ன படிக்கணும் அப்படிங்கிற சிலபஸ் வந்து கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சிலபஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா செட்டு 1 அதுக்கப்புறம் செட்டு 2 ரெண்டாக பிரிச்சிருக்கும். ஸோ முதல் பார்ட்டில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி படிப்பீங்க, நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் படிப்பீங்க, நெக்ஸ்ட்டு சைக்காலஜி படிப்பீங்க, நெக்ஸ்ட்டு ஜிகே. இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டு 1க்கு. செட்டு 2க்கு அப்படியே ஆப்போசிட் சயின்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா, கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடும். ஸோ இது டெஸ்ட்டு 1 எழுதுவீங்க, இது வந்து டெஸ்ட்டு 2 எழுதுவீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு டெஸ்ட் மட்டும் தான். இந்த டாபிக் மட்டும் படிச்சிருவீங்க, இந்த டாப்பிக்லேருந்து ஒரு டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. சரிங்களா, ஸோ தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற டாபிக் வந்து சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் வந்து வேர் டு ஸ்டடி, நீங்கள் எங்கிருந்து படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஆனது கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வாரம் படிக்கிறீங்க, என்ன டாபிக் படிக்கணும், வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம், ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம். நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா டைரெக்டாக எங்கள் பொம்மனாபாளையத்தில் இருக்கக்கூடிய ஐன்ஸ்டீன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நீங்கள் சண்டே வந்து காலையில் 10 o'clock வந்து டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா, டெஸ்ட் முடிஞ்சு வேண்டி உங்கள் கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் முன்பதிவானது பண்ணணும். ஓகேங்களா, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வரேன்னு சொல்லி நம்ம முன்பதிவு பண்ணோம். ஸோ அதுக்கு தகுந்த நம்ம கொஸ்டின் பேப்பர் ஆனது நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோம். சரிங்களா, வாரம் ஒரு டெஸ்ட் தான். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி தான் 299. மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 299 ரூபா மட்டும் பே பண்ணுனா போதுமானது. ஓகேங்களா, ஸோ மாதம் ஒரு 4 டெஸ்ட் அப்படின்னா அதுக்கு தகுந்த அமௌண்ட்டு, மாதம் 5 டெஸ்ட் அப்படின்னா அதுக்கு தகுந்த அமௌண்ட். ஓகே, மொத்தம் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 299. சார் 2 டெஸ்ட் மட்டும் வருது அப்படின்னா அதுக்கு உண்டான அமௌண்ட் மட்டும் நீங்கள் கட்டினா போதுமானது. சரிங்களா, ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ண அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். கால் சப்போஸ் பிஸி ஓகே வெயிட்டிங் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னா நாங்கள் திரும்ப எங்கள் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கால் பண்ணி அதை வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிடுவோம். சரிங்களா, ஸோ நல்லா படிங்க. பிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் வந்து இதுதாங்க. ஓகே, தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆனது இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே இருக்கும். சைக்காலஜி இது ரொம்ப முக்கியமானது. சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் ஆனது தனியாக இருக்குது. இதுக்கான பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 யாரும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, சைக்காலஜி எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். நல்லா படிங்க. இந்த பிளான் வந்து நம்ம எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா ஸ்டேட் ரேங்க். ஓகேங்களா, ஸோ இப்போ வரக்கூடிய இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டியூஷனில் 51 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா ஸ்டேட் ரேங்க் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நம்ம இன்ஸ்டியூட் அடிக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கு வந்து இது மாதிரி பிளான் கொடுத்துரும் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி, தமிழ், சைக்காலஜி, அதுக்கு ஜிகே. இது வந்து ஆன்லைனில் போகக்கூடிய டெஸ்ட் பேஜோட ஸ்டடி பிளான். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ கொஸ்டின் பேப்பர் பொறுத்து இது மாதிரி தான் இருக்கும். ஓகே, லாஸ்ட் பார்த்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரு. ஸோ இது மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் தான் இருக்கும். இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுத்துரும். ஓகேங்களா, இது வந்து டபுள் பேஜ் இருக்குது. இது சிங்கிள் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜுக்கு வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். நல்லா தெளிவாக இருக்கும். கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எழுதி பார்க்கலாம். ஏன்னா டைரெக்டாக வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு இது தெரியும். வந்து எக்ஸாமில் வந்து இப்படி தான் கொஸ்டின்ஸ் வரும், எக்ஸாம் வந்து இப்படி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, இப்படி தான் நம்ம டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ படிக்க விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ அதுக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன். ஓகேங்களா, ஸோ அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஓகேங்களா, அடுத்த வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிக்கணும் அப்படிங்கிறது வந்து அட்மிஷன் போட்டு நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா இதே நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஸோ வாய்ப்பு வந்து தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு வாழ்க்கை வந்து எவ்வளோ கடினமானதாக இருந்தாலும் நீங்கள் செய்வதற்கும் சாதிப்பதற்கும் ஏதேனும் ஒரு காரியம் இருக்கவே செய்யும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் எல்லாருமே
கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு நாள் நேரில் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீல் ஆனது உங்களுக்கே இருக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக வந்து டெஸ்ட் பேஜ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, டைம் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நவம்பரில் வருதுங்க. ஓகே, நவம்பரில் 2025 வருதும். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டில் எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. கண்டிப்பாக இந்த டேட்டில் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக படிங்க. பிஜியில் அடுத்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிக்கும் அதேமாதிரி பிளான் பண்ணுறோம், யூஜிக்கும் அதேமாதிரி பிளான் பண்ணுறோம், மற்ற எக்ஸாமுக்கும் இது மாதிரி நாங்கள் டைரெக்டாக பிளான் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாராவது வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.